வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்கின்றது. உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்று இணையுங்கள். இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தின் சுயேட்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அல்லது எம்பியான அர்ச்சுனா தான் இன்னமும் அதிக காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கப் போவதில்லை என்றும் எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களுக்கு இடையில் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறி விடுவேன் என்றும் இதுதான் தனது நாடாளுமன்றத்தின் இறுதி உரையாக இருக்கக்கூடும் என்றும் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை நாடாளுமன்ற அரங்கிலேயே தெரிவித்திருந்தார். இந்த கருத்து பொதுவாகவே சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் உலா வந்திருந்தது. தற்போது ஓய்ந்துவிட்டது. ஆனால் இந்த கிளாடியேட்டர் எம்பி தெரிவித்த இந்த கருத்தின் பின்னால் அவரால் சொல்லப்படாத சில முக்கிய விடயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த கருத்தை அவர் நாடாளுமன்ற அரங்கில் தெரிவிப்பதற்கு முதல் நாள் மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த புதல்வனும் அரசியல்வாதியுமான நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக அவர் சபையில் வக்காலத்து வாங்கி நாடாளுமன்றத்தில் சில கூச்சலிடுதல்களை செய்தபோது, நீர் நாமல் ராஜபக்ஷவின் கோலையாதானே, அதாவது உதவியாளர் தானே என அரச தரப்பில் அமைச்சர் ஒருவரும் பதிலுக்கு தனது கொச்சை தமிழில் சொல்லி நல்ல பைத்தியங், டாக்டர் பைத்தியங் என குறிப்பிட்ட மறுநாள் கிளாடியேட்டர் எம்பியின் இந்த பதவி விலகல் என்றால் நாடாளுமன்றத்திலிருந்து தான் விரைவில் அகலப்போவதான கருத்து வந்திருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதங்கள் செய்யப்படும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு வராமல் தட்டி கழித்து ஓடி ஒழிப்பதாக குறிப்பிட்ட கிளாடியேட்டர் எம்பி மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய தவறுவதாக வேறு ஒரு போடு போட்டார். அதன் பின்னர் தான் இன்று தான் ஆற்றும் இந்த உரைதான் இறுதி உரையாக அமையக்கூடும் என்றவர் சபை நடவடிக்கைகளின் போது அல்லது தான் உரையாற்றும் போது யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் அல்லது அவையின் கண்ணியத்திற்கு ஏதேனும் பங்கம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு சபையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களிடமும் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் டிசிசி மீட்டிங் எனப்படும் மாவட்ட குழு கூட்டத்தின் போது நடக்கும் விடயங்களுக்கு பின்னர் தான் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார். இதன் பின்னர் தான் தனது உரையில் இந்த விடயத்தின் மையப்புள்ளியை சற்று தொட்ட இந்த கிளாடியேட்டர் எம்பி தன்னை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்குவதற்கான சட்ட நடவடிக்கையானது வடக்கிலிருந்து வரும் மக்கள் பிரதிநிதிகள் அநியாயமாக குறிவைக்கப்படுவதான எண்ணத்தை தமிழ் மக்களிடையே ஏற்படுத்த தலைப்படுவதாகவும் கூறினார். ஆனால் அவருக்கே தெரியும், உண்மையில் தமிழ் மக்களில் பலருக்கு இந்த எண்ணம் இருக்காது. எனினும் வடக்கிலிருந்து வரும் மக்கள் பிரதிநிதிகள் அநியாயமாக குறிவைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்ட விடயத்துக்கும் அவரது இந்த பதவி விலகல் விடயத்திற்கும் இடையில் தொடர்புகள் ஏதும் இல்லை என்பதும், இது வேறு ஒரு மையப்புள்ளியை மையப்படுத்திய விடயம் என்பதும் தெரியக்கூடிய விடயங்கள். போர்க்காலத்தில் தமிழர் தாயகத்தின் மக்கள் பிரதிநிதிகளில் பலர் கொழும்பு அதிகார மையம் இயக்கிய கொலை குழுக்களால் குறிவைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வரலாறு எல்லாம் தமிழர்கள் அறிந்த குரூரமான துன்பியல் வரலாற்று பக்கங்கள். இதனை மறுப்பதற்கில்லை. ஆகையால் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளை கொழும்பு ஒடுக்குவது ஒன்றும் புதினமான விடயமில்லை. ஆனால் இதனை அர்ஜுனாதான் சொல்லி தெரிய வேண்டிய நிலையில் தமிழர்களும் இல்லை. ஆனால் இப்போது மஹிந்த ராஜபக்ஷவை, அதாவது தமிழர்கள் மீது பெரும் போரையும் பெரும் இனவழிப்பையும் கட்டவிழ்த்துவிட்ட அந்த அரசியல்வாதியை தனது தந்தையென விழிக்கும் இந்த சுயேட்சை எம்பி கடந்த காலத்தில் அவ்வாறான கொலைக்குழுக்களை இயக்கிய அதிகார மையத்துடன் தான் இப்போது ஒட்டுறவாக இருப்பதால் அந்த அதிகார மையம் ஒன்றும் அவரை குறிவைக்கப் போவதில்லை என்பதும் மாறாக குலாவலை செய்யும் என்பதும் வெளிப்படையான விடயம். சரி, இப்போது விடயத்துக்கு வருவோம். இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறி விடுவேன், இல்லையென்றால் பதவியை துறந்து விடுவேன் என்ற இந்த கிளாடியேட்டர் எம்பியின் அறிவிப்பின் பின்னால் உள்ள உண்மையான பின்னணி என்ன? ஒருவேளை அவர் பதவி விலகினால் அதற்குரிய முக்கிய காரணம் என்ன? இதற்குரிய முக்கிய காரணம் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை நீக்கம் செய்யும்படி நீதிமன்றத்தில் உள்ள ஒரு முக்கியமான வழக்கு.
அதுவும் இந்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்க்கமான ஒரு முடிவு வெளிப்படக்கூடிய நாள் நெருங்கி வருகின்றது. எதிர்வரும் 31ஆம் தேதி அந்த வழக்கு எடுக்கப்பட போகின்றது. இந்த நிலையில் தான் அவர் அந்த காலப்பகுதியை கணக்கிட்டுத்தான் தான் நாடாளுமன்றத்திலிருந்து விலகப் போவதாக கூறுகிறார். அவ்வாறாயின் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் போது, இல்லையென்றால் இந்த விசாரணைகள் நடக்கப்படும் போது வழக்கின் தீர்ப்புக்கு காத்திராமல் அவர் தனது பதவியிலிருந்து விலகிக் கொள்ளப் போகின்றாரா என்ற ஒரு குறுகுறுப்பான விடயம் தற்போது துருத்தி கொள்ள தலைப்படுகின்றது. இந்த வழக்கு குவா வரண்டோ எனப்படும் நீதி பேராணை மெனுவாக ஸ்ரீலங்காவில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாகவும் ஒரு தென்னிலங்கை அமைப்பாகவும் இருக்கக்கூடிய அபினவ நிவஹால் பெரமுனவின் தலைவர் ஒஷல ஹேரத்தால் தாக்கல் செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். 2020 சஜித் அணியிலிருந்து ராஜபக்சக்களின் அணிக்கு தாவிய அப்போதைய ராஜாங்க அமைச்சர் டயானா கமிகே தனது பிரித்தானிய குடியுரிமையை மறைத்த விடயத்தை இதே ஒஷல ஹேரத்தான் நீதிமன்றத்தில் கிளறி டயானா கமிகே நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றி பெற்று டயானா கமிகேயின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க காரணமாக இருந்தவரும் அவர்தான். அதே ஒஷல ஹேரத்தான் இப்போது வடக்கின் சுயேட்சை எம்பிக்கும் குறிவைக்கின்றார். 2024ஆம் ஆண்டு இறுதியில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த வருடமும் சில தடவைகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது நீங்கள் அறிந்த விடயம். 2024 பொது தேர்தல் இடம்பெற்ற போது அந்த தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்த சுயேட்சை உறுப்பினரான அர்ஜுனா, அதாவது இப்போது அவர் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்போது அவர் சுயேட்சை பட்டியலில் தனது தரப்பு வேட்புமனுவை தாக்கல் செய்த போது அவர் அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றிய வேளைதான் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ததான குற்றச்சாட்டு இங்கு மிக முக்கியமானது. ஸ்ரீலங்காவின் சட்டப்படி அரச பணியிலிருந்து ஒருவர் முற்றாக விலகாமல் தேர்தலில் போட்டியிடுவது அரசியல் அமைப்பால் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த காரணத்துடன் இந்த வழக்கு 2024 இறுதியில் தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரரான ஒஷல ஹேரத் தரப்பு முன்வைக்கும் அடிப்படை வாதம் யாதெனில் 2024 பொது தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்த நேரத்தில் இப்போதைய சுயேட்சை எம்பியான அர்ஜுனா அப்போது அரசாங்க மருத்துவ சேவையில் இருந்தார். இது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் 91(1)(d)ஐ மீறுகின்றது. இதனால் அவர், அதாவது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் கீழ் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கவே தகுதியற்றவர் என்பதால் அவரது எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்யுமாறு நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என இந்த வழக்கில் கோரப்பட்டுள்ளது. இப்போது இந்த வழக்கு நடந்து வருகின்றது. இந்த வழக்கை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு ஒஷல தரப்பு கோரியதை அடுத்து எதிர்வரும் 31ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வழக்குக்கு முக்கியமான நாள் குறிக்கப்பட்டு அது முன்னுரிமை பட்டியலிலும் வைக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 2 வருடங்களாக நிலையில் அது எப்படியும் இப்போது முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நிலையை எட்டுகின்றது. இனிமேல் இந்த வழக்கு அதிகம் இழுபட வாய்ப்பில்லை என்பதால் இந்த வழக்கில் தனது தரப்பில் ஒரு பலவீன நிலை இருப்பது சுயேட்சை எம்பிக்கு தெரிகின்றது போல இருக்கின்றது. இதனால் தான் முன்னோட்டமாக இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறி விடுவேன் என அவர் சொல்லக்கூடும். அதாவது 31ஆம் தேதி நீதிமன்ற அமர்வு வரும் நிலையில் அவர் கூறும் அந்த 2-3 வாரங்கள் அந்த 31ஆம் தேதியை மையப்படுத்தித்தான் வருகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்போதைய நிலையில் மனுதாரரான ஒஷல ஹேரத் தரப்பு 60% இந்த வழக்கில் சட்ட ரீதியான முன்னிலையில் உள்ளது, அதாவது சாதக நிலையில் உள்ளது. அர்ச்சுனா தரப்புக்கும் சாதக நிலைமை இருக்கின்றதா என பார்த்தால் அது 40% இருக்கின்றது. ஆகையால் 60க்கு 40 என்ற நிலையை பார்த்தால் ஒஷல ஹேரத் தரப்பு தான், அதாவது இந்த வழக்கில் அர்ச்சுனா தரப்பு பின்னடைவை காணும் வகையில் அவர்கள் சட்ட ரீதியில் முன்னிலையில் நிற்பது தெரிகின்றது. ஆனால் நீதிமன்றத்தின் முடிவுதான் இறுதி முடிவாக வரும். இவ்வாறாக ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அதுவும் இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த வழக்கு வரப்போகின்றது என்பதற்காக இந்த வழக்கு அன்று வந்தவுடன், அதாவது விசாரணைக்கு வந்தவுடன் உடனடியாக சுயேட்சை எம்பியின் பதவி மீளெடுக்கப்படும் என்பது அர்த்தமில்லை. ஆனால் இந்த வழக்கில் மனுதார தரப்பும் எதிர்த்தரப்பான அர்ச்சுனா தரப்பும் முன்வைக்கும் சட்டவாதங்கள் முக்கியமானவை. இவை எதிர்காலத்தில் இலங்கையில் இவ்வாறான நிலைமைகளுக்கு ஒரு முக்கியமான முடிவையும் வழங்கக்கூடும். அதாவது நீதிமன்றம் இந்த வழக்கில் வழங்கப் போகும் தீர்ப்பு எதிர்வரும் நாட்களில் இல்லைன்னா எதிர்வரும் இடங்களில் இவ்வாறான பின்னணியை கொண்டவர்கள் தேர்தல் காலத்தில் எவ்வாறு நடக்கக்கூடாது, நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை நிர்திட்டமாக வழங்கக்கூடும்.
மனுதார தரப்பின் சட்டவாளர்கள் பிரதிவாதியான சுயேட்சை எம்பி நாடாளுமன்றத்துக்கு தெரிவான வேளையில் அரச வைத்திய சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவராகத்தான் இருந்தாரே தவிர அவர் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை, இல்லையென்றால் பதவியிலிருந்து விலகவில்லை என்பதால் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு தகுதி பெற்றவர் அல்ல என வாதிடுகின்றது. ஆனால் பிரதிவாதி தரப்பின், அதாவது அர்ச்சுனா தரப்பின் சட்டவாளர்களோ அர்ச்சுனா வேதனமின்றி இடைநீக்கம் செய்யப்பட்டதால் அவர் அப்போதும் அரச ஊழியராக கருத முடியாது என்பதால் அவரை தேர்தலுக்கு தகுதியற்றவராக கூற முடியாது என வாதிடுவதால் ஒரு முக்கியமான சட்ட இழுவறி இங்கு இருக்கத்தான் செய்கின்றது. அதாவது இடைநீக்கம் செய்வது ஒருவரது பதவியை முற்றாக அகற்றி விடுமா? அப்படியானால் இடைநீக்கம் செய்த ஒருவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பதெல்லாம் புதிய விடயங்களாக ஸ்ரீலங்கா அரசியல் களத்தில் இந்த வழக்கை மையப்படுத்தி சுழன்று வருகின்றன. ஒருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர் இன்னமும் அரசு பதவியை வகிப்பவராக சட்ட ரீதியாக கருதப்படுகின்றாரா இல்லையா? இதுதான் இந்த வழக்கின் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதனால் இந்த வழக்கின் தீர்ப்பும் முக்கியமாக எதிர்நோக்கப்படுகின்றது. இந்த வழக்கின் முடிவு இலங்கைக்கு ஒரு முன்னுதாரணத்தை முதலாக வழங்கப் போவது என்பதால் வழக்கின் தீர்ப்பு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இந்த தீர்ப்பு எவ்வாறு வரும் என்பதை ஓரளவுக்கு அர்ச்சுனா உள்ளூர உணர்கின்றார் போல இருக்கின்றது. இதனால் தான் நாடாளுமன்றத்தில் நீண்ட நாட்களுக்கு இருக்க மாட்டேன், விலகிவிடுவேன், தனக்கு அடுத்தபடியாக அந்த சுயேட்சை பட்டியலில் உள்ள கௌசல்யா, அதாவது அவரது சட்டவாளர், இல்லையென்றால் அவருடன் நெருங்கி எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுப்பவர் வரலாம் என கூறப்படுகின்றது. ஆகையால் இப்போது உண்மையில் அர்ச்சுனா இடைநீக்கம் செய்யப்பட்ட போது நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட முடியுமா? இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் அரசியலமைப்பு ரீதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு உரித்துடையவரா, தகுதியுடையவரா? இதுதான் இப்போதுள்ள முக்கியமான வினாவாக இருக்கின்றது. ஆகையால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த வழக்கின் தீர்ப்பு 60% மனுதார தரப்புக்கும், அதாவது ஒஷல ஹேரத்துக்கும் 40% அர்ச்சுனாவுக்கும் சாதக பாதகங்களை கொண்டிருக்கிறது. அதாவது 60க்கு 40 என்ற இடத்தில் இருப்பதால் இப்போதைக்கு ஒஷல ஹேர தரப்பு தான் முன்னிலையில் இருப்பதால், அவரது கை சட்ட தரப்பில் ஓங்கி இருப்பதால் இந்த விடயம், இந்த வழக்கு சில வேளைகளில் அர்ச்சுனாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடும். இது அர்ச்சுனா குறித்த விமர்சனங்கள் பலவாக இருந்தாலும் அவர் நாடாளுமன்றத்தில் சட்ட ரீதியாக இருக்க தகுதியானவரா இல்லையா என்பதை முடிவு செய்யலாம். ஆனால் அதற்காக அவர் இந்த தகுதி நீக்க அடிப்படையை மையப்படுத்தி தமிழ் மக்களுக்கான ஒடுக்குமுறை, இல்லையென்றால் தமிழ் பிரதிநிதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்பதற்கான நகர்வுகள் என்றெல்லாம் தனித்துவமாக சொல்லிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே இதேபோல இரட்டை குடியுரிமையை மறைத்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டேனா கமகே இதே ஒஷல ஹேரத் தாக்கல் செய்த வழக்கில்தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார், எம்பி பதவி பறிக்கப்பட்டது என்பதால் அர்ச்சுனா என்னதான் சொல்லிக்கொண்டாலும் இந்த வழக்கை தொடுத்த ஒஷல ஹேரத்தின் நோக்கம் துல்லியமானது என்பதை இப்போதைக்கு மறுக்க முடியாது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்று இணையுங்கள்.